Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு ஃப்ரீ கிடைச்சிருக்கு. ஏன் அப்படினா கார் இல்ல. கார் எங்க போயிருக்கு? சர்வீஸ் போயிருக்கு. அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீட்ல இருக்கிற கொஞ்சம் வர்க் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் சமைச்சு என் கையால சாப்பிட்டாதான் திருப்தி ஆகும் அப்படின்ற. இவங்க எல்லாம் வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் என்னதான் விதவிதமா மெனு சாப்பிட்டாலும் வீட்ல சாப்பிட்ட திருப்தி வந்தா மட்டும்தான் நமக்கு சாப்பிட்ட ஃபீலிங்கே வரும். ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படிதான். இல்ல உங்களுக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள வாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் என்னெல்லாம் பாக்கலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரிப்பா நீ என்னதான் விதவிதமா வெளில போய் சுத்தி வீடியோ போட்டாலும் நீ இந்த சட்டி முட்டி சாமான் கழுவுறத பாக்குறதுக்கு அவங்களுக்கும் ஒரு அலாதி பிரியம்பா. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். நான் வேர்த்து விறுவிறுக்குது வருகிறேன். கஷ்டப்படுறியா? கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீ வார்த்தையில மட்டும் தான்ப்பா சொல்ற. ஆண்டவர்னால நீ தயவு செய்து நேற்று ராத்திரி 1 மணிக்கு ஷீபா கொடுத்த 10 மீனை வச்சு சாப்பிட்ட. 1 மணி 1:30 மணிக்கு நீனு மௌலிதான் சாப்பிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சங்கரா மீன் குழம்பு, ஓகேவா, சங்கரா ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் நண்டு வறுவல், இதெல்லாம் எனக்கு செய்ய போறோம். கடகடன்னு செய்யலாம். பசி தோணும், பயங்கர பசி. என்ன அப்படின்னா மீன் குழம்புக்கு மேல தாளிச்சு விட்டுலாம். எப்ப சட்டி மீன் குழம்பு பாக்கல நீ? சட்டி 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 என்ன சட்டி? மண் சட்டி மீன் குழம்பு. மண் சட்டியா? அதெல்லாம் மேல போயிடுச்சு எடுக்கணும். இப்ப வேணா நீ இருக்கிறதுலயே செய். மண் சட்டியில வச்சா மட்டும்னா வேற டேஸ்டா வருது, ஒன்னும் வர மாட்டேங்குது. நல்லாதான் இருக்கு. அது 2 நாளைக்கு ஊர்னாதான் மண் சட்டியில. எங்கப்பா தக்காளி காணும்? அவ்வளவுதான். இப்பயே உனக்கு கண்ணு மங்கிச்சு. சமைக்கணும்னா உனக்கு கண்ணு மங்கிடும். பசியில சரியா? கழுவி வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது. வேர்த்து ஊத்துதுப்பா. உன்னெல்லாம் நம்மனா வேலைக்கு ஆகாதுன்னு நான் என்ன பண்ண, அழகா எக் பஃப் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். சொல்லல நானே, சரியா? கரெக்ட் தான். நீ எக் பஃப் சாப்பிட்டதெல்லாம் கரெக்ட் தான், இல்லேன்னு நான் சொல்ல. என்ன அப்படின்னா இவ்வளவு மழை பெய்யுது, வெயில் ஏதாவது அடிக்குதா? இல்லையே. அப்புறம் ஏன் எனக்கு இப்படி வேர்க்குது? நீ ஏன் யோசிச்சு பாரு. பாவம் தானே நானு. நீ சமையல் வந்தாலே வேத்துறதுப்பா உனக்கு. அதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணி ஓபன் கிச்சன் வைன்னு சொல்லி இடிச்சு ஒட்டச்சு எல்லா வேலையும் பண்ண. அதனாலதான் கொஞ்சம் வேர்வை கம்மியா இருக்கு. எங்க அம்மா இதே வீட்டுல எனக்கு தெரிஞ்சு எல்லார் பாடி எல்லாரோதும் ஒரே மாதிரி இருக்காதுப்பா, சரியா? எனக்கு இந்த ஊர் ஒத்துக்கல, அவ்வளவுதான். கோயம்புத்தூர்ல இவ்வளவு வேர்க்காது ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்துதான் எனக்கு இவ்வளவு வேர்க்குது. மேபி ஏஜ் ஆறதுனால அப்படி ஆகுதா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா வேர்த்து ஊத்துது. வேர்வை அப்படியே கஷ்டப்படுற உழைக்கிறவங்களுக்கு தான் வேர்க்கும். இந்த மாதிரி ஓபி அடிக்கிறவங்களுக்கு வேர்க்காது. கரெக்ட். இந்த மாதிரி கேப்ப நான் எதை வேணா செய்வேன்பா. இந்த பக்கம் மட்டும் வரவே மாட்டேன். வந்தேன்னு வச்சுக்கேன் என் வாழ்க்கையே வீணா போயிடும். வீணா போக வச்சிருவேன் நீன்னு. இதுல கொஞ்சம் வந்து என்ன ஊத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லெண்ணெய் நம்ம கொஞ்சம் ஊத்திக்கணும். ஓகே, குழம்புக்கு அப்பதான் கொஞ்சம் டேஸ்டி கொடுக்கும். டேஸ்டி. ஓகே. அப்புறம் வந்துட்டு கொஞ்சமா வந்து வெந்தயம் போட்டுப்போம். நம்ம ஃபுல்லாவே வந்து நல்லெண்ணெயில கூட செய்வாங்க. கல்லே காயல, ஸ்டூபிட் நான்சென்ஸ். அதான் நானும் பார்த்தேன். என்ன பத்த வச்சியா முதல்ல அப்படின்னு பார்த்தேன். பத்த வச்சிட்டேன். இது வந்து என்னன்னா சின்ன வெங்காயம் இது. ஓகே, திஸ் இஸ் சின்ன வெங்காயம். திஸ் இஸ் தக்காளி, நாட்டு தக்காளி. ஓகேவா? திஸ் இஸ் சின்ன வெங்காயம், திஸ் இஸ் நாட்டு தக்காளி. இது வந்து பெரிய வெங்காயம் ஃபார் நண்டு. இன்னைக்கு நான் 1 கிலோ பெரிய வெங்காயமே வாங்கிட்டேன். ஏன்னு சொல்லு. சின்ன வெங்காயம். நான் சாரி, சின்ன வெங்காயம். ஏன்னு சொல்லு. அடிக்கடி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கினா நல்லது தானே அப்படின்ட்டு வாங்கிட்டேன். அதை வாங்குறதுக்கு உனக்கு அப்படியே முக்கால அழுவ. எனக்கு பிடிக்காது, ஏன்னா அது ஓவர் ரேட் விற்கும். சின்ன வெங்காயம் 1 கிலோ வாங்குறதுக்கு மட்டும் எனக்கு பிடிக்காது. அதுதான் உடம்புக்கு நல்லது மகேஷ். வெஜிடபிள் இல்ல, ஆதில இருந்தே சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர ரேட் விற்கும். அது உங்களுக்கும் தெரியும் நல்லா. எனக்கு அதை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. இதே வெங்காயம் 200 ரூபா கிலோ வித்தப்பெல்லாம் கூட 2 கிலோ கூட 3 கிலோ போட்டு நான் வாங்கிருக்கிறேன். ஆனா சின்ன வெங்காயம் 70 ரூபா 80 ரூபா விற்கும். அப்போ கூட நான் 1/2 கிலோ மட்டும் தான் வாங்குவேன். ஐ டோன்ட் லைக். இத்தனூண்டு இருக்கிற அதுக்கு போய் நம்ம இவ்வளவு காசு கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். 10 நூண்டுலதான் இருக்கிற மருந்தோட எஃபெக்ட் உனக்கு தெரியுமா? அதுதான் இப்ப தெரிஞ்சுக்கணும். தெரியுமா உனக்கு? எப்படி மணக்குது பத்தியா? கருவேப்பிலை தானே? இல்ல இது வெங்காயமா? இது பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமா? இது மீன் குழம்பு சின்ன வெங்காயம் போடலாம்.
சங்கரா மீன் நல்லா இருக்கும். சங்கரா மீன் வறுவல். நண்டு கிரேவி பண்ணிட வேண்டியது தானே பண்ணி. நண்டு தான் அதுதான் பண்றேன். தக்காளி அவ்வளவுதான். கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகேவா? எங்க முடிச்சோன்னு பாருங்க. என்னப்பா ஃபாஸ்டா வேலை செய்து போடுறது உன் கையே? முடியலப்பா. இது நண்டுக்கா? இது மீன் குழம்புக்கா? இப்ப மீன் வறுவல் வேணாம்ப்பா. நேத்து ஷிபாவோட மீன் எல்லாம் சூப்பரா இருந்தது சாப்பிடுறதுக்கு. அந்த மாதிரி இந்த 4 மணி நேரம் மினிமம் ஊறணும். சும்மா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து போட்டு டேஸ்டே இருக்க மாட்டேங்குது. வெயிட் பண்ணணும். மீனுக்கெல்லாம் வெயிட் பண்ணணும். உடனே எடுத்துன்னு ஆடினீங்கன்னா மீன் வராது. ஓகே, இதில் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு வரேன். என்னது? புளி கரைச்சிட்டு வரேன். சொல்லுப்பா. வந்து இப்போ இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் நான் போடுவேன்னா மஞ்சத்தூள், ஃபிஷ் கிரேவிக்கு சரியா, ஃபிஷ் குழம்புக்கு, அப்புறம் இருக்கிறதுலே ஃபிஷ் குழம்பு ஈஸி. கொத்தமல்லி தூள், ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இந்த 4 பொருளை வச்சு 400 ஐட்டம் செய்யலாம். எப்படி கண்டுபிடிச்சேன் பாரு நான். இந்த 4 பொருளை வச்சு 400 ஐட்டம் செய்யலாம். யாரா சொன்னாங்க ஒரே இன்கிரீடியன்ஸ் போட்டீங்க, ஒரே மசாலா போட்டு, ஆமாப்பா, ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அப்படியே பாருங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. என் சமையல் அப்படியே இருக்கு. இல்ல, சாம்பார்னா சாம்பார் மாதிரி தெரியும், மீன் குழம்புனா மீன் குழம்பு மாதிரி தெரியும். அப்புறம் சிக்கன் மட்டன்லாம் மேக்ஸிமம் மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிடையாது, சிக்கன் தனியா தெரியும், மட்டன் குழம்பு தனியா தெரியும். அது மட்டன் பீஸ் இருக்கிறதுனால, சிக்கன் பீஸ் இருக்கிறதுனால மாறி தெரியும். மட்டன் குழம்பே நான் வேற மாதிரி தான் வைப்பேன். அப்ப அவங்க எல்லாம் எப்படி செய்வாங்களா தெரியலையே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது தெரியல. தெரியாததுனால நாங்க இருக்கிற 4 ஐட்டமை வச்சு நாங்க போடுவாங்க. யாரும் வந்து எதுவும் புதுசா வந்து தனியா ஒரு மிளகாத்தூள் எல்லாம் போடல. பிரியாணிக்குனா பிரியாணி மசாலா. மீன் குழம்புல தேங்காய் அரைச்சி ஊத்தாம செய்யறது தான் ஒரிஜினல் ஃபிஷ் குழம்பு. அது தெரியுமா? சாரி கைஸ், அது எனக்கு தெரியாது. ஒத்துக்கோ, குழம்பு அது வராது. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து கேரளா பார்டர்ன்றதுனால கோயம்புத்தூர்ல எல்லாரும் தேங்காய் அரைச்சி ஊத்துவாங்க. இதுல வந்து நம்ம என்ன தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, நண்டு கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கிறோம். நல்லா வேணும். இந்த பக்கம் எதுக்கு வரோம் அப்படின்னா கொஞ்சம் குழம்பு கூட கிடைக்கணும்ல, அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், தேங்காய் ஒருத்தர் மீன் குழம்பு அப்படியே பார்த்தேன்னா அப்படி புளிப்பு புளிப்பு புளிப்பா இருக்கும். அந்த புளிப்பு மீன் குழம்பு நேத்து பாத்தியா? பிடிக்காது. சாம்பார்ல கூட மாங்காய் போட்டு சாம்பார் வச்சாங்க. நீ என்னைக்காச்சும் அதை பண்ணிருக்கியா? அது உங்க ஊர் ஸ்டைலு, அதுக்கு நான் ஒன்னும் பண்ண. மீன் குழம்புல மாங்காய் போட்டு இருந்தது, அப்பதான் செம்ம டேஸ்டா இருக்கும். இது வந்து எங்க அத்தையோட பழக்கம், அதனால எல்லாத்துலயும் பிள்ளைங்களும் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. மாங்காய் போட்டு கிடைக்கும்பா. அங்கெல்லாம் வட சென்னையில எல்லாம் கிடைக்கும். 365 டேஸும் கிடைக்கும். அந்த இது ஒரு காய் ஒன்று பார்த்த தெரியுமா, அந்த காய் வாங்கிட்டு வந்து சமைக்கணும்ப்பா. அடுத்த வாட்டி அங்க போகும்போது வாங்கிட்டு வருவோம். காயெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும். சவுகார்பேட் சைடு போகும்போது ஃப்ரெஷ்ஷா என்னென்னமோ காயெல்லாம் வச்சு, முள்ளங்கி காய், அப்புறம் முந்திரி காய் மாதிரி ஒன்னெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு பார்க்கணும் எப்படிதான் டேஸ்ட் இருக்கு. அதனால அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குழுக்கு முழுக்குன்னு இருக்காங்கல்ல வெஜிடேரியன் சாப்பிட்டதுனால. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கோல் ட்ரெயின் ஓடுறதுக்கு போடுற கோல் மாதிரியே இருந்தது அது. ஆனா அது ஒரு காயம். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, அதை அரைச்சிட்டு வருவோம். நீ வருஷத்துல 2 வாட்டி சாப்பிட்டுட்டு உடனே அந்த மாதிரி ஆயிடுவியா? வாய்ப்பே கிடையாது. அவங்க டெய்லி சாப்பிடுறாங்க. தேங்காய் அரைச்சிட்டியா? அந்த மிக்ஸி கழுவி ஊத்துனாதான் அதுல ஒரு டேஸ்ட். வேற எதுலயும் டேஸ்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிக்ஸி கழுவி ஊத்துறது, கையை அரையும் குறையுமா கழுவி, காயெல்லாம் அரையும் குறையுமா கழுவிட்டு அறுத்து போடுறோம் பத்தியா, அது டேஸ்ட். ஆமா, ரெகுலரா வைக்கிற இந்த சட்டி டேஸ்ட். ஆமா, மொத்தத்துல நீ செய்யறது டேஸ்ட் இல்ல, இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் நீ டேஸ்ட் இருக்குது வருது. ஹோட்டல்ல உனக்கு எல்லாம் கழுவின்னு செய்யறாங்க, நீ பாத்து நிற்கியா? நம்ம ஒரு வேலை செய்யறோம்னு வச்சுக்க, அந்த வேலை என்னால தான் நான் தான் அப்படின்னு சொல்ல வைக்கணும் மத்தவங்கள. நீ அப்படி கேடாத, இதை கேட்டா இந்த சட்டியில வச்சாதான் டேஸ்ட். அப்படியே திப்பியா அரையும் குறையுமா அரைச்சு போட்டாதான் டேஸ்ட்.
ஃபேவரட்னு ஒண்ணு இருக்கும்பா. ஏன்னா இது நண்டு வந்து எப்படின்னா நம்ம நான்ஸ்டிக்ல செய்ய முடியாது, ஏன்னா ஸ்கிராச் ஆகும். அப்ப நான்ஸ்டிக் ஸ்கிராச் ஆனா போயிடும் நான்ஸ்டிக். அதனால இந்த மாதிரி அலுமினியம் வடசட்டில தான் செய்யணும். ஓகேவா? சரி, நீ ஏதோ ஒண்ணு செஞ்சு போட்டினா ஓகே. அதுக்கு வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் உங்ககிட்ட அப்படி பேசுறேன், அங்க போய் முறுக்கு தின்னுறேன் பசியில. மீனை யார் வறுப்பா? நீ தான் வறுக்கணும். மீனை வறுத்தனா மீன் இப்ப 2 மீனுக்கு மேல வறுக்கவே மாட்டேன். ஒரு ஈடுல 4 மீன் வருதா, 4 மீனை போடுவேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல போடவே மாட்டேன். மொத்தத்தெல்லாம் ஊறி காலையில நைட்டு தான். நேத்து எவ்வளவு தேவாமிர்தமா இருந்தது. நீ என்ன பண்ணணும், நைட்டே வந்து எல்லா மீனையும் வாங்கி வந்து வச்சிருக்கணும். நீ வந்து 12 மணிக்கு மேலதான்ப்பா அப்படியே டைம பாக்குற. கிச்சனுக்கு போலாமா? இன்னைக்கு குளிக்கி போட்டு நீ டிசைட் பண்ற. ஓகே, பால் ஊத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊத்து. ஒரு காலையில சமைக்கிறது நீ காலையிலேப்பா இதை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னா நியாயம். 12:30 மணிக்கு சொல்ற மீன் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு நான் என்ன பண்றோம்? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இது வந்து மீன் குழம்பு ரெடி. இதை கொதிச்சுச்சுன்னா நம்ம காரம் 10 உப்பு போட்டு ஆட் பண்ணிட்டோம். மீன் குழம்பு ரெடி. ஒரு வேளை முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கலர் மட்டும் கம்மியா இருக்கு, காரம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா குழம்பு மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இட்லி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டோம், உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இதோட இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னா வெறும் மஞ்சத்தூள், ஓகேவா, லைட்டா காரத்தூள், அப்புறம் லைட்டா கொத்தமல்லி தூள் டேஸ்ட்டுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் மிளகு வந்து நான் அரைச்சு வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கடைசியா தான் வந்து பெப்பர் போடணும். ஓகேவா? இப்போ இது நல்லா எண்ணெயில வதக்கிக்கணும். இது ஜோலியும் ஓவர்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அதுல தூக்கி நண்டை போட்டா வேலை முடிஞ்சிச்சு இல்ல? இது வந்து இப்போ வந்து மசாலா ரெடி. ஃபைனல் டச்சா நம்ம என்ன பண்ணணும்னா பெப்பர் போடணும் நண்டுக்கு. அது ஃபைனல். ஓகே, இப்போ நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம். மல்லி விட்டுனா நண்டு எடுத்துருவேன். வந்து நண்டு ஆட் பண்ணிக்கணும். தீரப்பா நின்னுனே இருக்கியப்பா. இப்ப சமைக்கிறது நீப்பா, உனக்கு தான்ப்பா தெரியணும். கேமரா பிடிக்கிறேன், எனக்கு எதுக்குப்பா தெரியணும்? அது எப்படி தீஞ்சவா கட்டிக்கிட்டு மசாலா எப்படியா இருந்தாலும் நண்டை பர்ஃபெக்ட் பண்ருவேன் நீனு, அது தெரியும். நண்டை பர்ஃபெக்ட் பண்ணிட்டு ஒன்னாப்பா நான் அவ்வளோ நண்டு வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்ததுப்பா. கட்சியில என்னமோ இத்தினூண்டு நண்டு தான் இருந்துப்பா. சட்டி காய வச்சு இருமல் வர வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் குழம்புக்கு மீன் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? மீன் குழம்புக்கு மீனே தூக்கி போட்டியா? எத்தனை மீன் போட்ட? 2 மீன் தான் போட்டேன். ஓகே ஓகேவா? நண்டு கிரேவி ஆயிடுச்சு. இப்ப நீ வந்து இடையில வந்து பூண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மீன் வறுக்கணும். ஓகே, எங்க தவா தூக்கி வை. எந்த தவா எதுல வைப்பேன்? சின்னதுல வைக்கணுமா, சின்ன அடுப்புல வைக்கணுமா? இல்ல நான் அதுல வச்சுட்டு மாத்தி வச்சுட்டா மீன் குழம்பு லேட் ஆகுமே. அப்போ மீன் குழம்பு சீக்கிரம் ஆயிடும். அது கடைசி ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஓகே, அப்ப சரி. இதுதான்ப்பா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீதான் மீன் வறுக்கணும், நீதான் பண்ணணும், அது இதுன்னு கட்சியில நீயே அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவ. இதுல ஒரு தப்பு பண்ண, அதனால விளங்கிடும். நீ போட்ட அந்த தப்பு தெரிஞ்சிடும். அதனாலதான் எதுக்குப்பா நம்ம ரெடி ஆயிடுச்சா? ஆல் செட் ரெடி. என்னன்னா மீன் குழம்பு, நண்டு ஃப்ரை, மீன் வறுவல், அது ரெடி ஆயிடுச்சு. எது ரெடி ஆயிடுச்சு? மீன் வறுவல். ஆமா, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பசிக்கு தலை சுத்தது, மணி 2 ஆயிடுச்சு. சரி, சாப்பிட்டு காலையில சாப்பிட்டுதுங்க, நான் சாப்பிடவே இல்லை. தயவு செய்து நண்டு வாங்கும்போது அமாவாசைக்கு அப்புறம் வாங்குங்க, பௌர்ணமிக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல, ஓடுதான் இருக்குது. அது வெறும் ஓடுதான் இருக்குது. காண்டாயிடுச்சு எனக்கு பார்க்கும்போது. ஃபிஷ் கிரேவி வந்து சூப்பரா இருக்கும் போல, பார்க்கும் போதே நல்லா அமிர்தமா தெரியுது. அதனால இதுதான் நண்டு கிரேவி, இதுதான் மீன் குழம்பு. ஃபிஷ் ஃப்ரை இன்னும் வரல. ஏன் வரல? அதான் எடுக்க வேண்டியதுதான். அடுப்புல இருந்து எடுத்துட்டு வா போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா எப்படி இருக்குது டேஸ்ட்? மீன் குழம்பு செமையா இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை வந்து சிக்கன் செமையா இருக்குது. இன்னும் நண்டு டேஸ்ட் பண்ண, ஏன்னா கொதிக்குது எல்லாமே.
இதுக்கப்புறம் வந்துதான் நாங்க வந்து என்ன பண்ண போறோம், இன்னைக்கு ஒரு ஹால் பெண்டிங் இருக்கு, அந்த ஹால் மட்டும் போய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். போய் சாப்பிட்டு நல்லா ஒரு தூங்கி எழுந்து சாயந்தரம் கிளம்பி போனா செமையா இருக்கும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.